இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க 1000 பொய் வேணாலும் சொல்லலாம். ஆதியும் பாரதியும் நாளைக்கு தனியா ஜாலியா புல்லட்ல போல எப்படி இருக்கும்? ஏ ராசா குருவி அடிவெள்ளி அருவி ஆகாசம் கொடுத்த அழகான பருதி இந்த வாழ்க்கை வாகனம் நிக்காம ஓடணும் 7 ஜென்மமும் ஒன்னாவே வாழணும் சந்தோஷ சதிராட புரியாத புதிர் போட என்ன லட்சுமி, பாட்டு சூப்பரா போயிட்டு இருக்கு. இப்ப போய் கனவை கெடுத்துட்டியே. அவங்க நாளைக்கு தான் போக போறாங்க அத்தை. சரி சரி, அவங்க 2 பேரும் போயிட்டாங்களா? பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. லட்சுமி, கனவா இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. ஏங்க சொல்லுங்க, யாருங்க நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? நீதான் வேணும். ஆதியோட பொண்டாட்டி தானே நீ? அன்னைக்கு நீ தானே கோயில்ல அவருக்கு கயிறு கட்டின? எனக்கு தெரியும். நீங்க தப்பா நினைச்சிருக்கீங்க. என்ன தப்பா இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அன்னைக்கு எனக்கு ஒரு வேண்டுதல் இருந்தது, அதனால எல்லார் கையிலயும் கயிறு கட்டுனேன். இப்படி எல்லாம் சமாளிச்சா எனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு நினைச்சியா? எனக்கு எல்லாம் தெரியும். சொல்ல போனா உனக்கு நல்லது பண்றதுக்காக தான் நான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ இப்படி அமைதியா இருக்கிறதுனால நான் உன்னை நம்பிடுவேன்னு நினைக்காத. இந்த மீனா கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. நீங்க இன்னும் எத்தனை தடவை கேட்டாலும் நீங்க சொல்றவர் யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க தப்பா நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த மாதிரி பண்றது ரொம்ப தப்புங்க. என்ன பாரதி, இந்த பொண்ணு இப்படி பேசுறா? அவங்க தான் தெரியாதுன்னு சொல்றாங்கல்ல. அதுவும் இல்லாம வேண்டுதலுக்கு தான் கயிறு கட்டினு சொல்றாங்க. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். சீக்கிரமா கரெக்டான ஆளை கண்டுபிடிச்சிடலாம். இல்ல பாரதி, இந்த பொண்ணு நம்ம கிட்ட போய் சொல்றா. இவதான் ஆதியோட பொண்டாட்டி. ஏங்க இப்படி புரியாம பேசுறீங்க? நான் எதுக்குங்க போய் சொல்லணும்? என் புருஷனோட பேரு கார்த்தி. அவரு மாங்காட்டுல ஒரு கம்பெனில வேலை பாக்குறாரு. எங்க சொந்த ஊரு கூட வேலூருங்க. என் குடும்பமே அங்க தாங்க இருக்கு. நான் எதுக்குங்க போய் சொல்லணும்? நீங்க சொல்றவர நான் கோவில்ல தாங்க பாத்திருக்கேன். எனக்கு அவரு முகம் கூட ஞாபகம் இல்ல. இது நாள் வரைக்கும் அந்த பேரை கூட நான் கேள்விப்பட்டது இல்ல. அவரை போய் ஏன் புருஷன்னு சொல்றீங்க? மேடம், நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க மேடம். அவங்க தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, விட்டுருங்க மீனா. அதெல்லாம் முடியாது பாரதி. விடுறதுக்கா இவ்ளோ கஷ்டப்பட்டு இவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்? அதுக்காக இல்லங்கிற விஷயத்த இருக்குன்னு யாராவது ஒத்துப்பாங்களா? அவங்க ஹஸ்பண்ட் குடும்ப டீடைல்ஸ் எல்லாத்தையுமே சொல்றாங்கல்ல. இதுக்கு மேலயும் அவங்கள இங்க வச்சிருக்கிறது சரியில்லை. நல்லா சொல்லுங்க மேடம். இவங்க யார தேடுறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா இவங்க தேடுற ஆளு நான் இல்லங்க. நல்ல வேலை இப்போ நீங்க வந்தீங்க. என்னை கட்டி போட்டு வாய ஒட்டி கத்தியெல்லாம் வச்சு என்ன மிரட்டினாங்க. என்னை கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. இத போய் நான் வெளியே சொன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல. என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன். இவ என்ன பாரதி இப்படி எல்லாம் சொல்றா? அவங்க சொல்றது உண்மைதான். நீங்க அவங்கள அடைச்சு வச்சு கட்டி போட்டதெல்லாம் தப்பு தானே. இப்போ இவளை வெளியில விட்டா எந்த பிரச்சனையும் வராதுல்ல? வராது. என்ன பாரதி இப்படி ஆயிடுச்சு? நீங்க ஃப்ரீயா விடுங்க. உங்களுக்கு ஆதியோட வைஃப் யாருன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானே? பாத்துக்கலாம். இப்ப ஆதியோட பொண்டாட்டிய தேடணும்னா அதுக்கு என்கிட்ட சொல்லுங்க.
நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அதை விட்டுட்டு இந்த மாதிரி தேவையில்லாம ஏதாவது பண்ணி பிரச்சனையில மாட்டிக்காதீங்க ப்ளீஸ். சரி பாரதி, ஆனா இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல. ஆதிக்கும் மித்ராவுக்கும் சீக்கிரமா கல்யாணம் நடக்க போகுது. அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நாம ஆதியோட பொண்டாட்டிய கண்டுபிடிச்சே ஆகணும். கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும். உங்களுக்கு இந்த கல்யாணம் நடக்க கூடாது, அவ்வளவுதானே? ஆமா. நடக்காது, போதுமா? இனிமே இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ். சரி பாரதி. பாரதி, உன் பொண்ண பாரு. நாளைக்கு டூர் போக போறத நினைச்சு அவ தூங்கவே போறது இல்லைன்னு நினைக்கிறேன். நானும் அதான் நினைக்கிறேன் பாட்டி. நான் கூட நீ எங்க அவளை டூருக்கு அனுப்ப மாட்டியோன்னு நினைச்சேன். நல்ல வேளை ஆதி தம்பி வந்து உனக்கு புரிய வச்சாரு. பாரதியோட பயம் நியாயம் தானே அத்தை? ஹாய் தமிழ், ஆ? நான் உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. நாளைக்கு உனக்கு ட்ரிப்புக்கு எடுத்துட்டு போறதுக்காக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். தேங்க்ஸ் பா. இந்தா. இதெல்லாம் எனக்கா? உனக்கு தான். தேங்க்ஸ் பா. நான் உங்களை அப்பான்னு கூப்பிடுறது உங்களுக்கு ஓகே தானே? ஆதித்யா முன்னாடி கூப்பிடுறப்போ ஓகே, ஆனா நீ எப்படி வேணா என்ன கூப்பிடலாம். தமிழ், டூருக்கு யூனிஃபார்ம் தான் போட்டு போகணும், தெரியும்ல? அட ஆமால்ல, மறந்தே போயிட்டம்மா. சரி, யூனிஃபார்ம்லாம் அயர்ன் பண்ணி வச்சிட்டியா? தமிழை இவ்ளோ சந்தோஷமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஆதி. அதுக்கு உங்களுக்கு நான் தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். பிடிச்ச விஷயம் நடக்கிறப்போ நாமளே சந்தோஷமா இருக்கும்போது தமிழ் சின்ன குழந்தைங்க, அவ இப்படி இருக்கிறதுல ஆச்சரியமே இல்லை. குட் நைட். எல்லாரும் தூங்குங்க, நான் வரேன். குட் நைட். குட் நைட். என்ன? ஒன்னும் இல்லையே. ஒண்ணு இல்லையே. போதும், 2 பேரும் போய் படுங்க. அம்மா, நாளைக்கு நாங்க கிளம்புனதுக்கு அப்புறம் ஆதித்யாவை ரெடி பண்ணி ஸ்கூல்ல விட்டுட்டு நீங்க மீட்டிங்க்கு போங்க. சரி பாரதி.